நிர்வாகிகள் PQRSTU மற்றும் W குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். U வந்து Pக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார், ஆனால் S உடனடியாக பின்தொடரவில்லை. R தான் கடைசியாக அலுவலகத்தை அடைகிறார். T என்பவர் Pக்கு பிறகு பின்தொடர்கிறார் மற்றும் W என்பவர் T பின்தொடர்கிறார். எனவே 4வதாக அலுவலகத்தை அடைந்தவர் யார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க. 7 பேர் இருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த லைன் பாருங்க. U வந்து Pக்கு முன் உடனடியாக செல்கிறார். ஓகேவா, U வந்து Pக்கு முன்னாடி உடனடியாக வந்து செல்கிறார், ஆனால் S உடனடியாக பின்தொடரவில்லை. S வந்து செல்றாங்க, S வந்து இந்த U வந்து உடனடியாக பின்தொடரல. அப்போ Sக்கும் Uக்கும் இடையில யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஓகேவா, ஓகே, அடுத்து என்ன இருக்காங்க, R தான் கடைசியா செல்றாங்க. ஓகேவா, அப்போ R வந்து கடைசியா செல்றாங்க. அடுத்தது வந்து என்ன, T என்பவர் Pக்கு பிறகு பின்தொடர்கிறார். T அப்படிங்கிறவங்க வந்து Pக்கு அப்புறமா வந்து பின்தொடர்கிறார் மற்றும் W என்பவர் T பின்தொடர்கிறார். W அப்படிங்கிறவங்க வந்து என்னது Tக்கு அப்புறமா வந்து பின்தொடர்கிறார். 4வது அலுவலகத்தை அடைந்தவர் யார்? அப்போ இந்த டேஷ்ல யார் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் இதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க, 1 2 3 4 5 6 6 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 7 பேர் இருக்கும். ஸோ வந்து பாருங்க, எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு Q மட்டும் வந்திருக்காது. அப்போ Q அப்படிங்கிறது ஓகேவா, ஏன்னா Sக்கு உடனடியாக வந்து U வந்து பின்தொடரல. அப்போ Qக்கு அப்புறமா தான் Qக்கு பின்னாடி தான் P போயிருக்காங்க. ஓகே, இந்த U வந்து போயிருக்காங்க. அப்போ 4வதா யார் போயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2 3 4 4வதா வந்து 4வதாக அலுவலகத்தை அடைந்தவர் யாரு? P. ஆன்சர் வந்து D. ஓகே, B